கருணாசி என்னடா சினிமா உலகத்துல இருந்து இன்னைக்கு என்னடா முக்குளத்து படம் புலி படம் மை படம் இங்கே வர்ற இங்க நீங்க என்ன அவனை மெட்ராஸுக்கு அடிவத்து போவிய கருணாசி நான் சொல்றீங்க இங்க இருந்து போனா அடிவத்தே போனேன் இதுல. வணக்கம், 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். சிவகங்கை தொகுதியில காங்கிரஸுக்கு கிடைக்கும், நம்ம பக்கத்து ஊருக்காருக்கு கிடைக்கும், ஒரு காங்கிரஸ் முக்கியமான பிரமுகருக்கு கிடைக்கும், சிஆர் சுந்தரராஜனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க காங்கிரஸ்காரங்க பூரா. அந்த பகுதி மக்கள் பூரா இருந்தேன், ஏன்னா அவர் செல்வாக்கான ஆள். அதனால் அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த தடவை காங்கிரஸ் கொடுத்தா இவர் சிஆர்எஸ் அங்கே நின்றா அங்கே ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம அவர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லா மக்கள் நினைக்கிறாங்க, அவர் நினைக்கிறார். அந்த மாதிரி திமுக ஆதரவில் இங்கே நின்றுவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே முயற்சியெல்லாம் எடுத்தாங்க. எடுத்து கடைசியில் பார்த்தா திருவாடனையில் நின்று ஏற்கனவே எம்எல்ஏ ஆனவர் கருணாசி. அவங்க கூட்டணி கட்சியில் திருவாடனை அங்கே காங்கிரஸ் கேட்டிருக்கும் போலைக்கு அதை அங்கிட்டு விட்டுவிட்டு இங்கிட்டு வந்து என்னன்னாக்கா கருணாசி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு கருணாசுக்கு ஒதுக்கி இருக்கிறதா செய்தனால வால் போஸ்ட் கூட அடிச்சு விட்டுட்டாங்க. யார் ஓட்டு அடிச்சு விட்டு காங்கிரஸ்காரங்க அடிச்சு விட்டாங்களா, திமுக காரங்கள பின்னாடி இருந்து அடிச்சு விட்டாங்களா, கருணாசை கண்டிச்சு இந்த தொகுதிக்கு உனக்கு என்ன வேலை அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டு பெரிய பிரச்சனையில் ஆகிக்கிட்டு இருக்கு. அது தலைமை கூட கீழே இறங்கி கூட வந்து கூட அது பேசலாம், அது ஒரு பிரச்சனையும் வந்து தலைமை வரும். என்ன காரணம் சொன்னால் சசிகலா சீட்டு கொடுத்து வச்சு கருணாசுக்கு திருவாரூரில் அங்கே உள்ள அண்ணாதிமுக காரங்களை வேலை பார்க்க மாட்டேன். தெரியுமா உங்களுக்கு? அண்ணாதிமுக காரங்களை வேலை பார்க்க மாட்டேன். இங்கேடா கருணாசி என்னடா சினிமா உலகத்தில் இருந்து இன்னைக்கு என்னடா முக்குளத்து படம் புலி படம் இங்கே வர்ற இங்கே அண்ணாதிமுக கொடி கட்டிக்கிட்டு காலம் முழுக்க இங்கே செவர் ஓட்டிக்கிட்டு பணம் செலவழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்கே ஒருத்தனை காண எங்கேயோ மெட்ராஸில் இருந்துக்கிட்டு இவ்வளோ நாளாக 40 வருஷம் 50 வருஷம் மெட்ராஸ் இருந்து புலிப்படை இங்கே வந்து நின்றுக்கிட்டு ஏன்டா அப்படின்னு சொல்லி வேலை பார்க்க மாட்டாங்க. உன்னை ஜெயலலிதா ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு வச்சு அந்த மாவட்ட செயலரை இவரை ஜெயிக்க வைக்க வேண்டியது ஓம் பொறுப்புன்னு சொல்லிச்சான். சசிகலாவும் ஜெயலலிதா கூப்பிட்டே சொல்லிச்சான். கருணாசை ஜெயிக்க வேண்டியது அங்கே உள்ள மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் கூப்பிட்டே பெருசாக கூட கையில் பெரிய தொகையை கொடுத்து விட்டுச்சான் சசிகலா. அப்போதே ஜெயிச்சாப்பில் இல்லைன்னா வேலை பார்க்க மாட்டேன் எல்லாருமே. ஒருவாடு ஒட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய விளையாட்டு ஊருக்குள்ள வேணா எவரும் அண்ணாதிமுக முறை வரமாட்டேங்கிறான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை திருப்பி என்னடானாக்கா இப்போ ஒரு தேர்தலை கேப் விட்டுக்கிட்டு சிவகங்கையில் வந்து போகிறோம்னா ஸ்டாலின் போடுறாரு. இங்கே வந்து இங்கேயும் பிரச்சனை ஆகிடுச்சு. நாங்கள் திமுக காரன் நாங்கள் வேலை பார்க்க மாட்டேங்க. அங்கே எப்படி அண்ணாதிமுக காரன் வேலை பார்க்க சொன்னானோ இங்கேயும் நாங்கள் திமுக காரன் போல வேலை பார்க்க மாட்டோம். வால் போய் அடிச்சு விட்டேன். பின்னாடி யார் இருக்காங்க நமக்கு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், இங்கே உள்ள ஆளே தோக்குது செய்க்குதுங்கிறது நமக்கு தெரியாது. கருணாசை கொண்டாந்து சிவகங்கையில் போடுறீங்களே உண்மையிலே தோக்கட்டும்னு நினைக்கிறீங்களா இல்லை என்ன? நீங்கள் ஏற்கனவே நாங்கள் கருத்து கணிப்பில் செந்தில்நாதனை வெல்லவே முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். செந்தில்நாதன் லேசாக உங்கள் வீட்டு கிள்ளுக்கிறேன்னு நினைச்சீங்களா நீங்கள்? ஏப்பா செந்தில்நாதன் கிள்ளுக்கிறையா? செந்தில்நாதன் பேர் இந்த மாவட்டத்தில் யாருக்குமே கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. நான் வந்து எந்த 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 அன்னைக்கு ஆதரவுங்கிற பிறகு சொல்கிறேன், அது வேறு. நான் யதார்த்தமாக சொல்கிறேன், நான் உள்ளதை போய் பேசுகிறேன், நான் மாற்றியெல்லாம் பேசலை. இங்கே போனதாக தமிழரசியோ திமுகவே வரும்னு நான் சொல்லியிருக்கேன். மானாமதுரையில் திமுக இங்கே இப்போ வரும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போவும் சொல்லி கேட்டுங்க, சிவகங்கை நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது. செந்தில்நாதனை ஜெயிக்கவே முடியாது. அப்புறங்கிட்ட நீங்கள் கிளிக்கிறது இதில் கருணாசை கொண்டாந்து போட்டால் ஜெயிப்பார். அதான் 1 லட்சம் ஓட்டில் ஜெயிப்பார். பூரா ஓட்டு வாங்கிட்டு போயிடுவார். கருணாசை ஐசை வச்சுட்டு போக வேண்டியதான் கிடைக்கல. என்ன அர்த்தம்? அதே மாதிரி தான் கடைசியில் இருக்குது. சிஆர்எஸை போட்டாலுமே சந்தேகம் இல்லையா? சிஆர்எஸை போட்டாலுமே இங்கே சந்தேகம் இல்லையா? அவரை விழுத்தாது சாதாரண விஷயம் இல்லையா? நான் கேட்ட மட்டுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா 6 போன் அடித்தாலும் உடனே எடுக்கிறாரு, யார் பஞ்சாயத்து போன உடனே பேசுகிறாரு. என்ன பேசினாலும் 1000 பேர் போன் பேசினா 1000 பேருக்கு திருப்பி அட்டன் பண்ணுறாப்புல. கெட்ட பேரே கிடையாது அவர்கிட்ட. நிரந்தரமான நம்ம எம்எல்ஏவா இருக்கணும்னு இரவு பகலாக முழிச்சிருந்து வேலை பார்க்கக்கூடிய அவர். அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. சிஆர்எஸ் 100 பேர் சோறு போடுவார். இவர் வேலை இது. ஆனால் அவர் வேலை அப்படி கிடையாது. பயங்கரமான ஆள். ஒரு விசேஷம்னா வீட்டுக்கு வந்துடுவார், போன் அடிப்பார், பேசுவார். பிடிக்கலாம் போங்க உட்காந்துருவார், சுற்றி விட மாட்டாப்புல. நீ அதை செய்யணும் சொல்ல மாட்டாப்புல. அவ்வளோ ஓரம் ஒதுக்கிட்டு போயிடுவாப்புல, சாந்தமாக இருப்பாப்புல. அவ்வளோ வர்றியா முடிஞ்சதே நன்மை செய்கிறேன், முடியெல்லாம் ஒதுக்கிறேன், நீ பார்த்துக்க. அதுக்காக நான் இந்த சைடு இறங்கி கோமானத்தை கட்டி கம்பெடுத்து சுற்றுவிங்கிற வேலை அவர்கிட்டலாம் கிடையாது. அந்த மாதிரி அவர் டைப்பும் கிடையாது. நான் விசாரிச்சு மட்டும் நான் சொல்கிறேன். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை கருணாசை கொண்டாந்து இங்கே போட்டிருக்கலையா? பூரா ஓட்டை வாங்கிட்டு போடுவாரே அவர் செந்தில்நாதன். நீங்கள் என்ன அவனை மெட்ராஸுக்கு அடிவத்து போவிய கருணாசி நான் சொல்றீங்க. இங்கேருந்து போனால் அடிவத்தே போகணும், இதில் சொல்லலை, ஓட்டில் அடி வாங்கி போயிருவேன்னு சொல்கிறேன். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஸ்டாலின் என்ன அர்த்தத்தில் அங்கே கொடுக்குறீங்க சீட்டை? அப்படின்னா செந்தில்நாதனே ஜெயிக்கட்டும் நீங்களே ஓரம் ஆடுறீங்களோ? அவர் யாரை போட்டாலும் அவர் தான் ஜெயிப்பார். அங்கே இதுக்கு வளவல் ஏன் பேசுது? செந்தில்நாதனை ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை.